வணக்கம். இந்த 2025லையும் ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச பையனை லவ் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்கிட்டா வெட்டுவேன் கொல்லுவேன் அப்படின்னு சொல்ற அந்த பொண்ணுடைய அப்பனும் இந்த சமூகம் தான் பெரிய வல்கர், பெரிய குற்றவாளிகள், இந்த சமூகத்துக்கு எதிரானவர்கள், இதுதான் மோசமான சம்பவம், இதுதான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் டியூட். இந்த படம் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமானது ஒன்றுங்க. இப்போ கூட நம்ம பார்த்துருப்போம், 2 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு சாதிய ஆணவ படுகொலை நடந்துச்சு. நாம் அதை பற்றி லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்படி காதலுக்கு எதிரான ஆணவ படுகொலைகளை செருப்பால் அடித்த மாதிரி ஜாலியாக சொல்லியிருக்க படம் தான் டியூட். இதுக்கே ஒரு பெரிய சல்யூட் வைக்கணுங்க. டைரக்டருக்கும், ப்ரொடியூசருக்கும், ஹீரோக்கும், ஒட்டுமொத்த டீமுக்கும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த படத்தினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன், அவருடைய பேர் அகன். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கதாநாயகிக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கதாநாயகி மமிதா பைஜு, அவங்க பேர் குரல். கதாநாயகனுடைய தாய் மாமா தான் சரத்குமார். அவர் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு அமைச்சர், இந்திய அளவில் செல்வாக்கு மிக்க ஒரு அமைச்சர், மாநில அமைச்சர். அவருடைய மக தான் குரல். யாருன்னா கதாநாயகி. கதாநாயகன் கிட்ட கதாநாயகன் கிட்ட தன்னுடைய காதலை சொல்கிறாங்க. அப்போ கதாநாயகனாக இருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், எனக்கு உன்னை அப்படி தோணலை, எனக்கு உன் மேலே 0 ஃபீலிங்ஸ் தான் இருக்குது, நாம் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துடலாம், இது வாழ்க்கைக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தட்டி கடிச்சிடுறாரு. அப்புறம் இவங்க ரொம்ப பயங்கரமாக அழுது ஃபீல் பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே இருந்தால் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே கிளம்பிடுறாங்க. யார்? கதாநாயகி வெளியே கிளம்பிடுறாங்க. அதன் பிறகு கதாநாயகனுக்கு ஒரு சின்ன விபத்து நடக்குது. அந்த விபத்தில் அடிப்பட்டு ரோட்டில் கிடக்கிறாரு. அப்போ ரோட்டில் கிடக்கும் பொழுது அவருடைய மனசில் எண்ணத்தில் அந்த கதாநாயகியான குரலுடைய ஃபீலிங்ஸ் தான் இவருக்கு வருது. உடனே இவர் இவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, மச்சி இந்த மாதிரி சாக போகிற நேரத்தில் கூட நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய எண்ணம் தான் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போ கூட அவளோட எண்ணம் தான் வருது. யாருன்னா குரலோட எண்ணம் தான் வருது. அப்போ எனக்கு அவள் பேரில் காதல் இருக்குது, அவள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த மாதிரி இறப்புக்கும் சாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை நான் அவள் கூட தான் இருக்கணும், அதை நான் மிஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி இவர் நேரடியாக குடுகுடுன்னு ஓடி போய் சரத்குமாரை பார்த்து, மாமா உங்கள் பொண்ணுக்கு எனக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, நான் உங்கள் பொண்ணு காதலுக்கு ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே சரத்குமார் நீ போயிட்டு என் பொண்ணுட்டு முதல்ல சொல்லிடும்பாரு. இல்லை மாமா, நான் அன்றைக்கி அவளை ஹர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், அவளுடைய கண்ணை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, அதனால் நீங்களே அவகிட்ட சொல்லிடுங்க, கல்யாண தேதியும் முடிவு பண்ணிடுங்கன்னு சொல்கிறாரு. உடனே சரத்குமார் என்ன பண்ணுறாருன்னா கல்யாண தேதியை முடிவு செஞ்சுட்டு கல்யாணத்துக்கு நேராக கதாநாயகி வராங்க. அப்போ அதான் கல்யாணத்துக்கு நேராக வந்திருக்கக்கூடிய கதாநாயகியை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ அகன் என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணு இருக்கக்கூடிய ரூமுக்குள்ளே போகிறாரு. அங்கே போனால் ஒரு ஷாக்கு, அந்த பொண்ணு தூக்கில் தொங்குறதுக்காக மேலே கைத்தெல்லாம் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ போயிட்டு கதாநாயகனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, நீ என்னை வேணான்னு சொன்னதும் நான் பயங்கர டிப்ரெஷனில் இருந்தேன். அப்போ என் கூட படித்த பையன் பேர் பாரி, அவன் என் கூட ரொம்ப க்ளோஸாக அன்பாக இருந்தான். அப்போ அவன் திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட சடனாக ப்ரப்போஸ் பண்ணிட்டான், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ தான் அப்பா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதா சொன்னார். எனக்கு இப்போ அவனை கல்யாணம் பண்ணுறதா உன்னைய கல்யாணம் பண்ணுறதான்னு தெரியல, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, நான் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லுவாங்க. உடனே பிரதீப் ரங்கநாதன் அந்த இடத்த ஒரு விஷயம் சும்மா சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாப்புல. இந்த அம்மாவுக்கு யார் மேலே காதல் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன விஷயத்தை சும்மா அழகாக பண்ணியிருப்பாப்புல. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு அதாவது பிரதீப் ரங்கநாதனை விட அந்த அவங்க கூட படித்த ஃப்ரெண்டான பாரி மேலே தான் உண்மையான காதல் இருந்திருக்கும். அதை இவர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, எனக்கு உன் மேலே காதல்லாம் இல்லை, உங்கள் அப்பா அந்த மாதிரி பண்ணிட்டாரு, என்கிட்ட வாங்கிட்டோன்னு சொல்லி இதெல்லாம் உங்கள் அப்பா பண்ண ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட தனக்குள்ளே இருந்த காதலை மறைச்சிட்டு அவங்களுடைய காதலை சேர்த்து வைக்கிறதுக்கான வேலையில் ஹீரோவான அகன் பார்ப்பார்.
சரி இதை போயிட்டு உங்கள் அப்பாட்ட போயிட்டு இந்த விஷயங்களை போய் சொல்லு, உங்கள் அப்பாட்ட சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொல்லுவார். அதன்படி இந்த கதாநாயகியான குரலும் தன்னுடைய அப்பாவான சரத்குமாராக இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட போய் அப்பா நான் அந்த மாதிரி ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறேன்ப்பா, எனக்கு வந்துப்பா அகன் மேலே இப்போ எனக்கு பெருசாக ஃபீலிங்ஸ் இல்லைப்பா, எனக்கு என் கூட படித்த பையன் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குப்பா, எனக்கு நான் அந்த அந்த பையனும் நானும் வந்து லவ் பண்ணுறேன்ப்பா, அந்த பையன் கூட இருந்தால் நான் நல்லா இருப்பேன்னு தோணுதுப்பா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. உடனே அவர் அப்படியே ரொம்ப கூலாக அப்படியாம்மா, சரி 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 சரிம்மா, பையன் எந்த ஒரு அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க, சொந்த பந்தம்லாம் இல்லைப்பா, அப்பா அம்மாலாம் இல்லை, சொந்த பந்தம்லாம் இல்லை, அவன் வந்து இப்போ ஹோமில் தான் வளர்ந்தான், சரி பரவாயில்லம்மா, நம்ம கூட வந்துட்டான்னா நம்ம சொந்த பந்தம் வந்து உன்னுடைய வந்து சொந்த பந்தம் ஆகிட போகுது. சரி பையனுக்கு வந்து சொத்து பத்து, அப்பா சொத்து பத்துலாம் ஒன்றும் பெருசாக இல்லைப்பா, இனிமேல் தான் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும்ப்பா, அப்படியாம்மா, சரி நம்ம சொத்துலாம் வந்து தம்பி சொத்து ஆகிட போகுது, பரவாயில்ல, என்ன ஆளுங்கம்மா அப்படின்னு இப்போதான் பாயிண்ட்டுக்கு வர்றாரு. என்ன ஆளுங்க டாட் வைக்கிறாரு. இந்த வந்து நவீன உலகத்தில் 2025 இவ்வளவு நாகரிகமான காலகட்டங்களில், இவ்வளவு ஒரு வந்து அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அப்பா அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல, சொத்து பத்து இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் என்ன சாதி என்ன ஆளுங்க அப்படிங்கிறதுல வந்து ஒரு அமைச்சர் வந்து நிற்பார். இந்த மனநலம் இன்னைக்கு வந்து பெரும்பாலான ஆட்கள்கிட்ட இருக்குது, நான் பார்த்துருக்கேன், பெரும்பாலான ஆட்கள்கிட்ட இருக்குது, நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டிலேயே சில பேருக்கு இப்படியான மனநலம் என்னை வரைக்கும் இருக்குது. ஐ மீன் எங்கள் வீடுனா எங்களை அதாவது வந்து என்னை சார்ந்தவங்க இந்த வந்து சொந்த பந்த குடும்பங்கள் சொல்லுவாங்கல்ல, இங்கேயே இந்த வந்து மனநலம் இப்பவும் இருக்குங்க. இதெல்லாம் நானும் சந்தித்தவன் தான், ஃபேஸ் பண்ணவன் தான், நான் சந்தித்தவன் தான், நான் ஃபேஸ் பண்ணவன் தான். நான் வந்து இந்த மாதிரி வந்து காதல் பண்ணுறேன் திருமணம் செய்யணும்னு சொல்லும் பொழுது என்ன ஆளுங்கன்னு என்கிட்டையும் இப்படி ஒரு கேவலமான கொஷினை வச்சாங்க, இல்லைன்னு சொல்லலை. அப்போ அதே மாதிரியே ஒரு வந்து கொஷினை வைக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு அப்பா தெரியலப்பா, எனக்கு நீங்கள் என்னப்பா அப்படி கேட்குறீங்க, தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என்னம்மா என்ன சாதின்னு தெரியாமல் நம்ம எப்படிம்மா கொடுக்க முடியும், அப்பா ஆனால் அந்த பையன் நம்ம சாதி இல்லைப்பா, ஆனால் என்ன சாதின்னு தெரியாதுப்பாங்கிறாங்க. அப்போ அது செட் ஆகாதுமா, நம்ம சாதிக்குள்ளே தாம்மா நம்ம பண்ண முடியும், அதுதாம்மா நம்ம மரியாதை, அதுதாம்மா நம்ம பண்பாடு, ஏன்டா அதெல்லாம் மரியாதை பண்பாடுன்னு சொன்னான்னு நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சரத்குமார் சொல்லுவார். சொன்னதும் அதுக்கு வந்து கதாநாயகி வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பாங்க. இல்லை நீங்கள் ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஆணித்தரமாக சொல்லுவாங்க. அப்போ தான் சரத்குமார் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். என்னன்னா, உன்னுடைய அத்தை, ரெண்டாவது அத்தை, அதாவது கதாநாயகனுடைய அம்மாவோட தங்கச்சி, அவங்கள வந்து இப்படி நான் தான் கொன்னேன், கிணத்துல தள்ளி விட்டு கொன்னேன், இந்த மாதிரி வந்து அதாவது அந்த படத்தில் சொல்கிற வசனம், இந்த மாதிரி கீழ் சாதிக்கார பையலை வந்து உன் அத்தை வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் நின்னா, அதாவது படத்தில் சொல்கிற வசனம், இந்த மாதிரி கீழ் சாதிக்கார பையனை வந்து உன் அத்தை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்னா, சொல்லி பார்த்தேன் கேட்கல, அவள் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா எனக்கு ஓட்டு விடாது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க, என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க, அசிங்கமாக போயிடும், கௌரவம் போயிடும், அப்புறம் நான் தான் உங்கள் அத்தை கிணத்துல தள்ளி கொன்னேன், அதே மாதிரி என்னையும் உன்னைய வந்து கொலை பண்ண வச்சிடாதன்னு சொல்லி கன் எடுத்து மிரட்டுவார். அந்த நேரத்தில் வந்து கதாநாயகன் உள்ள வந்து அந்த சீக்வன்ஸை ஜாலியாக மாற்றி அதை காமெடி ஆக்கி கதாநாயகியை காப்பாற்றிடுவார். இப்போ ஹீரோ தான் விரும்பிய தன் கூட மணப்பெண்ணாக இருக்கக்கூடிய குரலுக்கும் அவள் விரும்பக்கூடிய பாரிங்கிறவருக்கும் கல்யாணம் பண்ணணும், எப்படா சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற வேலையை பண்ண ஆரம்பிப்பார். இது தாங்க படம். கடைசியாக அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாரா இல்லையா, இவருடைய வாழ்க்கை என்ன ஆணுச்சு அப்படிங்கிறது தான் படம். இதெல்லாம் தாண்டி சாதிய ஆணவ கொலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய சரத்குமாருடைய மனநிலை வந்து மாறியதா இல்லையா, அதற்காக கதாநாயகன் என்னெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறத சும்மா நெட்டி பொட்டில் அடித்த மாதிரி ஜாலியாக கேலப்பா காமெடியாக சூப்பராக சொல்லியிருக்க படம் தான் டியூட். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும், செகண்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா சில விஷயங்கள்லாம் பார்க்குற மனநிலை நம்ம கொஞ்சம் வந்து ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கும். நிறைய வந்து சினிமாத்தனங்கள் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது, சினிமாத்தனங்கள் இருக்குது, ஆனால் அதில் நிறைய உண்மைகள் இருக்குது. இந்த படத்தை பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் என் பர்சனல் லைஃப்பில் நான் பார்த்தேன், நான் உணர்ந்த விஷயங்களை என்னால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த ஒரு பொண்ணு, மந்திரி பொண்ணு, அந்த பொண்ணை வந்து இன்னொருத்தருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கதாநாயகன் வந்து எடுக்கக்கூடிய முயற்சி, கடைசியில் அவர் என்னெல்லாம் செய்வார்னா அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக இவர் அந்த பொண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து எப்படி அவர் கூட சேர்த்து வைக்கிறாரு, பேருக்கு இவர் வந்து கணவனாக இருந்துக்கிட்டு, ஆனால் அந்த அவருடைய வந்து காதலன் கூட எப்படி இவங்களை சேர்த்து வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுவிதமான திரைக்கதையை அமைச்சு
பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க. வசனங்கள்லாம் கிளாஸாக இருக்கும். ஒரு சீனில் ஹீரோ அகன் வந்து சரத்குமாரை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவாப்புலங்க, சரியான விஷயம். என்னன்னா, டேய் நாய் கூட வந்து தனக்கு பிடிச்ச நாய் கூட குட்டி கூட மேட் பண்ணி தாண்டா குட்டி போடுது, நீங்கள் மட்டும் என்னங்கடா நீங்கள் பத்த பிள்ளை வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க கூட தான் படுத்து பிள்ளை பக்கணும்னு சொல்கிறீங்க, உங்களுக்குலாம் அறிவே இல்லையாடான்னு கேட்பாரு. நெத்தி அடிங்க. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லுவார், என்னன்னா, இங்கே தாலிக்கெல்லாம் மரியாதை இல்லை, அந்த தாலிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பொண்ணினுடைய ஃபீலிங்ஸுக்கு தான் மரியாதை, அதுதான் முக்கியம், தாலி முக்கியம் இல்லடா, சும்மா ஃபார்மாலிட்டி தான்டா, தூக்கி குப்பையில் போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதான் உண்மை. ஒரு தாலி வந்து மரியாதைங்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை. பொண்ணு தான் மரியாதை, அந்த பொண்ணுடைய உணர்ச்சி தான் மரியாதை, அந்த பொண்ணுடைய வந்து விருப்பம் தான் மரியாதை, அந்த பொண்ணினுடைய உரிமை தான் மரியாதை. அதெல்லாம் கட் பண்ணி அந்த பொண்ணுடைய விருப்பம், ஆசை, உணர்ச்சி, உரிமை இதெல்லாம் கட் பண்ணிட்டு தாலி மரியாதைன்னு சொல்றது ஏமாத்து வேலை, அது டுபாகூர் வேலை. இவனுங்க அதை வந்து கலாச்சாரங்கிற பேரில் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் கிடையாதுடா. தாலிலாம் ஒரு பொண்ணை கட்டுப்படுத்த முடியாதுடா. தாலி ஒரு வந்து தம்பதியை கட்டுப்படுத்த முடியாதுடா. அது உண்மையான அன்பு சார்ந்தது, விசுவாசம் சார்ந்தது, காதல் சார்ந்தது அப்படிங்கிறத சும்மா நெட்டி போட்டுல அடித்த மாதிரி சொல்லியிருப்பாருங்க அந்த படத்தில். நல்ல ஒரு அருமையான படம். இதெல்லாம் தாண்டி பிரதீப் ரங்கநாதன் வந்து அவருக்கு வந்து அதாவது கதாநாயகனா அந்த படம் வந்து 3வது படம்னு நினைக்கிறேன். அதாவது டிராகனில் கூட அவர் ஒழுங்காக பண்ணலையோங்கிற எண்ணம் நமக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் பின்னிட்டாருங்க மேனரிசம். ஏதோ அதை எதோ பண்ணி ஏதோ ஒரு அஜால் குஜால் பண்ணி படம் முழுக்க என்கேஜாக வச்சுருக்காரு. அதான் முக்கியம். படம் முழுக்க ஒரு நடிகன், ஒரு கதாநாயகன் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை என்கேஜாக வச்சுக்கணும், அதான் முக்கியம். அதை வந்து பிரதீப் ரங்கநாதன் அழகாக செஞ்சுருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சரத்குமாரினுடைய நடிப்பு சூப்பர். நமக்கு வந்து சரத்குமாரை பிடிக்காது. சரத்குமார் என்ன நைட்டு 2 மணிக்கு அவர் வந்து எந்திரிச்சு பொண்டாட்டிக்கிட்ட கேட்டு கச்சை கலைச்சி பாஜக கூட சேர்ந்த ஒரு வந்து ஆகச்சிறந்த தற்குறி, ஆகச்சிறந்த சுயநலவாதி. அதனால் நமக்கு வந்து சரத்குமாரை பிடிக்காது. ஆனால் இதில் சரத்குமார் நடித்த அந்த இது இருக்கு இல்லைங்களா, விதம் சூப்பராக நடிச்சிருப்பாருங்க, நல்லா அருமையாக நடிச்சிருப்பார். கடைசியாக அவர் வந்து அப்படியே வந்து இறங்கி வந்து அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகுவார். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கதாநாயகியாக நடித்தவங்க வந்து நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அடுத்தது இதில் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து ஃப்ரெண்டாக ஒருத்தர் வந்து நடிச்சிருப்பார். அவர் வந்து பரிதாபங்களில் வந்து டிராவிடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவரும் தனக்கு கிடைச்ச வேலையை நல்லா அழகாக கச்சிதமாக செஞ்சுருப்பார். வாய்ப்பு இருந்தால் அவசியம் போய் இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். சமூகம் மாறணும், சமூகம் திருந்தணும். காதல்ங்கிறது சாதியை வச்சு, காசை வச்சு, பணத்தை வச்சு, குடும்பத்தை வச்சு, ஆளை வச்சு, அழகை வச்சு, அந்தஸ்தை வச்சு வராது. அது அழகு, அந்தஸ்து, சாதி, மதம், இனம், மொழி, டப்பு, துட்டு, பொருளாதாரம், ஏன் பாலினம், இதற்கு அனைத்திற்கும் அப்பாற்பட்டதுதான் காதல். அதை நாம் அப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த படம் அழகாக சொல்லியிருக்கு. அவசியம் பாருங்கள். வணக்கம்.